மங்காத தமிழ் என்று சங்கே வருது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க சத்தமா சொல்ல முடியாதா? நான் எவ்வளவு 56 வயசாச்சு, எவ்வளவு சத்தமா சொல்றேன். வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 25 ஆண்டுகளாக ஒரு சிலை எந்த அறுப்பையும் கடல் அறுப்பையும் பாதிக்காமல் சிதைவிடாமல் வானிலிருந்து உயரத்திலே கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவரின் சிலையின் உணவி 1/1/2000 பிறக்கின்ற பொழுது இந்த சிலை நிறுவப்பட்டு கலைஞர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. அந்த சிலையின் திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுமைக்குமான இந்த திருக்குறள் திறப்பாணி திட்டம் என்பதை தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒன்றிய வாரியாக திருப்பூரிலே ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலே இந்த கருத்துரையாளர்களை கொண்டு பள்ளிகள் போதும் கல்லூரிகள் போதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அரசு ஒத்துழைப்புடன், அதான் ரொம்ப முக்கியம். இப்ப உங்க கல்லூரி அரசு கல்லூரி, இந்த அரசு கல்லூரியில் இந்த மாதிரியான ஒரு விழா நடைபெறுவது மக்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும். மிகச்சிறந்த இந்த கல்லூரி 47 நாட்டுக்கு தான் போயிருக்கேன். 47 நாட்டுக்கு தான் போயிருக்கேன். 30 மணி நேரத்தில் தமிழ் எழுத படிக்க பரப்புரை 133 நாடுகளில் என்னோட வகுப்பு நடக்குது. மொத்த இலக்கண புத்தகத்தை அரை மணி நேரத்திலே சொல்லிக் கொடுத்துருவேன். ஆனா நான் படிச்சது என்னவோ பள்ளியின் இறுதி ஆண்டை கடக்கவில்லை. 10ஆம் வகுப்பு மேல 1 வகுப்பு கூட படிக்கல. ஆனால் இந்த பற்றின் காரணமாக இதையெல்லாம் கண்டுபிடித்து உங்களை பிறந்தவர்களுக்கும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கும் வகுப்படுது. சரிங்களா? என் பேச்ச அரை மணி நேரம் கேட்டா போதும், உங்களோட வாழ்நாள் வரைக்கும் மறக்காது. சரியா? உங்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து முதல்ல தொடங்குறேன். சரியா? 666வது பேர் என்ன தெரியுமா? 666வது பேர் இங்க ஒரு பட்டம் இருக்காரு, துப்பி போட்டு. சரியா? அவர் சாதாரணமா பனியன் கம்பெனியில அந்த நெசவு வேலைக்கு செய்யறார். அவருக்கு 1330 குரலும் அத்துப்படி, 450 குரலும் ஆயுதத்தில் சொல்றார். 450 குரலும் ஆயுதத்தில் சொல்றார். அவர் என்ன பண்ணா 10ஆவது மேல. சரியா? இப்ப அவர்தான் இந்த குரலுக்கு சொல்ல போற 666 சொல்லுங்க. மகிழ்ச்சி சொல்லுங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. சரியா? ஒரு யூனிவர்சிட்டி முன்னேற்றி கனடாவில் இருக்கா, இன்னொருத்தி சிவாஜி டீச்சர் உடுமலைப்பேட்டையில் இருக்கா, இன்னொருத்தி இப்பதான் படிச்சுட்டு இருக்கா. சரிங்களா? இவங்க 3 பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பா என் வேலை. வெளிநாட்டுல சம்பாதிக்க முடியும். பிஹெச்டி முடிச்ச தமிழ்துறை மக்கள் இருந்தா சொல்லுங்க. மொரிஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் 5 நாட்டுக்கு இப்ப ரெடியா வேலை இருக்கு. பிஹெச்டி முடிச்ச ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய மாணவர்களோ இருந்தா சொல்லுங்க, அனுப்புவதற்கு தயாரா இருக்கும். தமிழ் துறைக்கு தேவை, கனடாவில் தேவை. ரைட்டா? நம்ம துறை ஒன்றும் சலிச்ச துறை இல்லை. ரைட்டா? கற்க கசடவ கற்பவை கற்றவை நிற்காத நிற்காக. மொத்தம் எத்தனை ஆர்த்தம் இருக்கு? மொத்தம் எத்தனை ஆர்த்தம் இருக்கு? என்ன குறிக்கிறீங்க? 7 வார்த்தை. 1330 குறளை 7 வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை கூட இருக்காது. 2 அடி தான் இருக்கான். 2 அடி கூட இல்ல, கீழே இருக்க அடி 3/4 அடி தான். 3 வார்த்தை தானே இருக்கு. அப்ப 7 வார்த்தைகள் 1.25 அடியில் இந்த உலகத்தையே அளந்த ஒரு மிகச்சிறந்த மகான் 2400 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார். இந்த நூலை யாரு தொகுத்தாங்கன்னு தெரியாது, இது யாரு தொகுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா தொகுக்கப்பட்டது மிக சரியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகம் தொடங்கி இன்னும் முடிச்சிருக்காங்க. ஆகம் தொடங்கி
கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இந்த 7 வார்த்தையில் முதலாவதாக இருக்குல்ல கற்க என்கின்ற வார்த்தை. இந்த கற்க என்கின்ற வார்த்தையை மீத இருக்க எந்த வார்த்தை கூட இணைச்சாலும் பொருள் கொடுக்கும். கசடர கற்க பொருள்கா, கசடர கற்க, நிற்க கற்க, அதற்கு கற்க, தக கற்க, கற்பவை கற்க, கற்றவின் கற்க பொருள்கா. இந்த கற்க என்கின்ற வார்த்தை மீதம் இருக்கின்ற 6 வார்த்தைகளுடன் இணைந்தாலும் பொருள் தரும். அப்ப இந்த கல்வி செல்வம் எப்படி ஏழைகளுக்கு பெரிய செல்வம், செல்வந்தர்களுக்கு புகழ்ச்சி செல்வம், நாட்டுக்கு நன்மை பயக்கும் செல்வம், வீட்டுக்கு விளக்கேற்றும் செல்வம், பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கும் செல்வம். இந்த கல்வி செல்வம் வெள்ளத்தால் போகாது, வெள்ளத்தால் போகாது, தென் தமிழ்நாடும் தெரியாது. 1340 நிலையில தங்கம் உருகும். அந்த நெருப்புல போய் இந்த கல்வியை போட்டா எரியுமா? எரியாது. வெள்ளத்தால் போகாது, தென் தமிழ்நாடும் தெரியாது, வேந்தனாலும் கொள்ளத்தான் முடியாது. நீங்க நம்மளோட வேந்தர் யாரு? நம்ம நாட்டோட வேந்தர் யாருப்பா? என்னப்பா முடிக்கிறீங்க? இந்தியாவை ஆளுகின்றவர் மோடி, தமிழகத்தை ஆளுகின்றவர் ஸ்டாலின். இதுதான் நம்ம நாட்டோட வேந்தர்கள். அவங்க கேட்டா கொடுத்துருமா? பாப்பா பேர் என்ன? உன் பேர் என்னடா? சிவனிதா. சிவனிதா படிச்சிருக்க படிப்ப ஸ்டாலின் கேட்டா கொடுத்தா வாங்க முடியுமா? வேந்தனாலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறையவே ஒழிய குறையாது. இப்ப நாங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்க பேராசிரியர் பெருமக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறைதா? குறையாது. அப்டேட் நிறைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கொடுத்தாலும் நிறையவே ஒழிய குறையாது. கண்ணோருக்கும் மிக அதிகம். பெரிய கொள்ளக்காரன் வந்து கொள்ளையடிச்சு போய் முடியுமா? படிச்சு போய் முடியுமா? அப்ப படிப்பது மாதிரி எழுது எதுவுமே இல்லை. படிப்பது மாதிரி எழுது எதுவுமே இல்லை. 1/2010 தமிழகத்தில் ஒரு சிலை திறக்கப்படுகிறது. அமெரிக்காவில் திருக்குறள் நூல் ஒன்று வெளியிடப்படுகிறது. பைபிள் மாதிரியே ஒரு நூல், 800 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் அங்கு வெளியிடப்படுகிறது. 1/2000 இருந்தப்ப அழகப்ப ராமோகன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தரால் பைபிள் தாளிலே அச்சடிக்கப்பட்டு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு படம் போட்டு ஒரு பக்கம் ஆங்கிலத்திலையும் ஒரு பக்கம் தமிழ்லையும், தமிழுக்குள்ள பொருளும் ஆங்கிலத்துக்குள்ள பொருளும் இணைத்து இந்த குறள் வெளியிடப்பட்டது. இந்த குறளை எடுக்கின்ற எவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு குழந்தை எடுத்து பார்த்துன்னா குழந்தைகளுக்கான படக்கதை இருக்கு, குழந்தைகளுக்கான படக்கதை இருக்கு. இந்த தமிழகம் எதிர்காலம் குறித்த கட்டுரை இருக்கு. 137 நாடுகளில் புலம்பெயர்ந்து சென்ற நம்மளுடைய தமிழர்களின் கட்டுரை இருக்கிறது. இது தங்கத்தாக அச்சடிச்சிருக்கு. ஒரு பைபிளை எப்படி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் சுமந்து செல்கிறார்களோ அதை போல இந்த மலையை சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி அச்சடித்து வெளியிட்டார். அப்ப இதுவரைக்கும் 263 பேரு இதற்கு படிப்பு எழுதியிருக்காங்க. இப்ப நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் 109 குறள்கள் எழுதியிருக்கேன். சரியா? இப்ப இது இல்லாம மொத்தம் இருக்கின்ற 163 நாடுகளில் இருக்கின்ற 180 மொழிகளில் மொழிபெயர்த்தாச்சு. 180 மொழியில் மொழிபெயர்த்து உலக அழிஞ்சாலும் அழியவே முடியாமல் இருக்கின்ற ரஷ்யாவில் இருக்கின்ற கிரமலின் மாளிகையும் இந்த திருக்குறளை வச்சிருக்காங்க. இந்த திருக்குறள் புத்தகத்தை வச்சிருக்காங்க. இந்த திருக்குறள் யாரு எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் படிக்கலாம். இந்த புத்தகத்தை எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் படிக்கலாம். எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் உனக்கு அது பொருள் சொல்லும். இந்த கற்க கசடர கற்பனை கற்றவை நிற்க அதற்கு தக என்ற 7 வார்த்தைகள் எந்த காலத்தும் துணை எழுத்தும் இருக்கின்ற ஒரு எழுத்து கூட இருக்காது. அப்ப கற்றோருக்கு இன்னொரு துணை தேவை. அப்ப எப்படி ஒழுங்கா வடிவமைச்சிருப்பாரு? ஆறுல தொடங்கி இன்னும் முடிக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் தொடங்குறாரு. கூடி முகங்கா கரிந்து முடிக்கிறார். அப்ப அவர் அப்படி எழுதினாலும் நமக்கு தெரியாது. தமிழக பெருமக்கள் தோற்கின்ற பொழுது இப்படி மக்களுக்கு எளிதாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வாஞ்சனையுடன்
அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. கசட தபர வன்னினமாம் மயன நமன மென்னினமாம் யரல வலல இடையினமாம் யாவரும் தமிழுக்கு மூலமாம். இதே மாதிரி திருக்குறள்ல அகமுறை எழுத்தெல்லாம் சொன்ன பிறகு அடுத்த முறை சொல்லுகிறாரு. திருக்குறளை பரட்டி பாருங்க, வீட்டுல போனா கற்றுவதனால் ஆய பயனன்பல் வாழறிவு நற்றான் தொழார் எனில். இரண்டாவது குறள் கா இசையில் தொடர்ந்திருந்தார். கா வல்லினத்திற்கு சொந்தமான எழுத்து. அடுத்த குறள் வளர்மிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மாவிலே தொடங்குகிறார். மா மெய்யெழுத்தில் இருக்கின்ற ஒரு எழுத்து. அடுத்த குறள் வேண்டுதல் வேண்டாமையில் ஆனடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை வா வரிசை இடையின எழுத்துக்குரிய எழுத்து. எப்படி இந்த மொழி என்கின்ற தமிழ் என்கின்ற வார்த்தை திருக்குறளிலே இடம்பெறவில்லையோ இந்த மொழிக்கான அத்துணை கட்டுப்பாட்டுடன் அது செஞ்சிருக்கு. மூணாவது குறள் இனிய உறவாக இன்னாத குறள் தனியிருக்க தாய் பகலும் கற்று. நிறைய சொற்கள் நல்ல சொல் இருக்கின்ற பொழுது தாயை பறித்து உண்பது போல தீய சொற்களை சொல்லக்கூடாது அப்படின்னு எதுவுமே பரிசுகிறார். நீங்க அந்த குறள்ல 1330 400 குறளுக்கு எந்த உரையாசிரியரும் தேவையில்லை, எந்த உரையாசிரியரும் தேவையில்லை. நீங்க குறையலாம். பிறந்தவரை கிமு 711 தொல்காப்பியர் வந்து வரையிருக்காங்க. 1610 நூற்பாண்டு வரையிருக்கு. தொல்காப்பிய நூற்பா 1610 வரையிருக்கு. அந்த நூற்பாண்டில் சொல்லப்பட்ட அத்தனையும் வள்ளுவத்திலே இருக்கு. சரி, வள்ளுவர் எப்படி இந்த மக்களுக்கு வேணும்னு நினைச்சிருக்கார். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்கார் என்ற செய்தியை நீ படிக்கணும். நன்றி மறப்பது நன்றி ஒன்று பதிவு செய்வது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பு. அப்ப ஒழுக்கத்துக்கு எவ்வளவு நீ எந்த தலைப்பு வேணாலும் 133 அதிகாரம் இருக்கு. அதை நீ தலைப்பு மட்டும் படிச்சா போதும். தலைப்பு மட்டும் படிச்சா போதும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் தன்மை, அறம் வலியுறுத்தல், இப்படி அதை மட்டும் படிச்சா போதும். அறம் வலியுறுத்தல் என்ன சொல்லணும், கீழே இருந்து சொல்லணும், மேல இருந்து சொல்லணும். சொன்னீங்கன்னா 15,000 ரூபாய் அரசு கொடுக்கும். 15,000 ரூபாய் அரசு கொடுக்கும். பத்து தேர்வு எழுதி இன்டர்வியூ பண்ணல, அப்ப 1 மார்க்கு கூடுதல் கிடைக்கும். 1 மார்க்கு கூடுதல் கிடைக்கும். 19 மார்க் வாங்கினா 20 மார்க்கு அதுவே ஜெனரேட் ஆயிடும். இந்த சான்றுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. படிப்பதற்கு 100 நாள் தான் தேவை. ஒரு 100 நாள் தான் தேவை. ஒரு நாளைக்கு 100 குறள் 100 நாள்ல முடிச்சேன்னா போதும். எளிதா முடிச்சிடலாம். இது முடிக்கிறதுக்கு இங்கிருந்து தான் தொடர்ந்துட்டேன். முதல் வருஷம் படிச்சேன்னா 3ஆவது வருஷத்துக்குள்ள படிக்கணும். 3ஆவது வருஷம் படிச்சேன்னா MA படிக்கிறதுக்குள்ள படிக்கணும். முடிச்சேன்னா முதலே சொல்லியாச்சு, அரசு சும்மா உனக்கு 5,000 கொடுக்கும் போது அடுத்து எந்த அரசு வந்தாலும் நிறுத்தாது, எந்த அரசு வந்தாலும் நிறுத்தாது. இன்னும் அந்த தொகை கூடுதலாகத்தான் வழங்கப்படும். இப்ப சுமதாராமன் ஐயா இருக்கிறது போல நிறைய பேர்கள் இதுக்கு இந்த ஊக்கத்தொகை நிறைய கொடுக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இதை கற்பதுதான் இருக்கிறது. அதை நீங்கள் உனக்கு மட்டும் இல்ல, இந்த கல்லூரியில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் சொந்தமானது. இந்த கல்லூரியில் இருக்கின்ற அத்துணை பேர் படிக்கலாம். எல்லாரும் படிச்சா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இல்ல இன்னைக்கு எல்ஆர்ஜி காலேஜ்ல இருந்து 30 ரூபாய்க்கு கிடையாது. எல்லாரும் எந்த துறை படிச்சாலும் தெரியும். எங்களை போன்ற பொதுமக்கள் படிச்சாலும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு நிர்ணயம் வச்சிருக்காங்க. அப்ப இந்த கல்வி செல்வத்தை எந்த வகையிலாவது கடப்பாடு நடத்தப்பட வேண்டும் என்ற
மிகப்பெரிய வாஞ்சை இந்த உலக மக்களுக்கெல்லாம் இருக்கு. முதுகலை படிக்கின்ற மாணவிகள் முதுகலை மாணவிகள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? சும்மா கைமுக்கு பயப்படுறீங்க, பக்கத்துல பூமாத்தை தூக்குவீங்களா? மகிழ்ச்சி. இப்ப முதுகலை படிக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 பொருள் தெரிஞ்சிருக்கணும் தான். தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. உங்க முதுகலை பாடத்திட்டத்தில் திருக்குறள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமா யாராவது சொல்லுங்க. இருக்கா இல்லையா? சரி, எத்தனை குறள் இருக்கா இல்ல? எனக்கு தெரியும் உங்க பாடத்திட்டத்தை பற்றி. பாரதியார் பல்கலைக்கழகத்தோட பாடத்திட்டம் எனக்கு தெரியும். சரியா? இப்ப உனக்கு ஏற்கனவே அந்த 400 பக்கம் தெரியணும். நீ திரும்பி படிக்க போறது ஒரு 700 தான் படிக்கணும். விரைவாக படித்து விடலாம். விரைவாக படிச்சுட்டு ஐயா கூப்பிட்டு சொன்னீங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையை கூப்பிட்டு சொல்லுவாரு. உங்களை கூப்பிட்டு இவங்க தான் செக் பண்ண போறாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு மதிப்பெண் போட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்த கல்வியாண்டிலே அவனுக்கு பணம் கிடைச்சிடும். இன்னும் தொடர்ச்சியாக கூட பணம் கொடுத்துருவாங்க. அரசு திட்டம் வைத்திருக்கு. நீங்க அதை தெளிவாக இருந்தீங்களான்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப 5 வகை நிலம் இருக்கு. 5 வகை நிலம் இருக்கா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எப்படி இருக்கும்? மலையும் மலை சார்ந்த இடம். மலை மாதிரி இருக்கா? என்னோட 2 கை மலை மாதிரி இருக்கா? மலையும் மலை சார்ந்த பகுதி. மலை மாதிரி இருக்கா? காடு சார்ந்த பகுதி. ரைட்டா? இது இதோட பலனை எப்படி இருக்கு? மண்ணு மாதிரி இருக்கா? கருப்பு கலரா? வயல் சார்ந்த பகுதி. கையை ஆட்டுறேன், அலை அடிக்குதா? கடல் சார்ந்த பகுதி. மேல நீட்டுறேன், வெள்ளை கலரா இருக்கா? மணல் எப்படி இருக்கு? மணல் சார்ந்தது. கையிலே இலக்கணம் இருக்கா? இந்த மாதிரி 230 தமிழ் சிறு குறிப்பிட வச்சு. கருப்பொருள் எத்தனை? முதுகலையும் முடிக்கிற, இளங்கலையும் முடிக்கிற 14 13 10 கல்லூரி அளவில் 14, பள்ளி அளவில் 13, கல்லூரி அளவில் 14, பள்ளி அளவில் 13. தெய்வம், மக்கள் யாருக்கா தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொன்ன ஒரு பரிசு. ஆனா வரிசையா சொல்லணும். இங்க பாரு, நான் சொல்லி கொடுத்தா தெரிஞ்சிடும். தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு 4. ரைட்டா? பூ, மரம், பறவை, ஊர், நீர். நான் சொல்ற மாதிரி நீ சொன்னேன்னா உன் வாழ்நாள் மறக்காது. தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பண், பறை, யாழ், தொழில். புரிஞ்சா? என்ன பண்ணுவாங்க? 4, 5, 4 சொன்னா போதும். இதை இப்படிதான் வடிவமைக்கணும். இதை கூட இதை இணைக்கணும். 2 நிமிஷத்துல ஒன்று சொல்லி கொடுத்துரு. கையில் எட்டுனா தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், ஞாபக இலக்கணம், மொழி இலக்கணம். கையில் எழுத்து இலக்கணம் 2 வகைப்படும். முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்து 2 வகைப்படும். கையில் ஒருத்தரும் தமிழ்னா எழுத ஒன்றுடா. இந்த மொழி உனக்கு அவ்வளவு எளிதா இருக்கான். எப்படி வேணாலும் கொண்டு போலாம். சுவைப்படம் ஒன்று. நீங்கள் நன்மை செய்யுங்கள், வீரமும் வாழ்வே, வெற்றியே. அறம் செய்ய விரும்பு. 3 வயசுல இதை வீட்டுல கற்றுக் கொடுக்கணும். அந்த பாட்டு எழுதி வச்சான். அறம் செய்ய விரும்பு, 6 உரையது விளங்கள், ஊக்கமகை விட, எண்ணாத்திகளே, ஏற்ப நிகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புணர்வு ஒழுங்கு, ஓட்டுவது மொழியே, அப்புறம் பேச, அறம் சுருக்கேன். இதுக்கு மேல எனக்கு தெரியாது. தெரியுமா உனக்கு?
யாருக்கா தெரியுமா? கண்டு ஒன்று சொல்லு எப்போல் வரை சனி நீராடி இடம்பெற வீரரே இணக்கமறிந்து தந்தைதான் இருப்பேன். அதுல 30 இருக்கு, இதுல 18 இருக்கு. காவரிசி கடிவது மர நாற்பது வருடம் கிழமை பரவால் கீழ்மை அகற்றி குணமது வரையிலே கூடிப்புரியல் விடுப்பது ஒளி கேள்வியல் கைவரை கரவே கொள்ளை விரும்பே போதுவாட்டு ஒளி கவ்வை அகற்று சாவரிசி சக்கர வேண்டில் சான்றோர் இணைத்தது சித்திர பேச சீர்மை மரபு. இப்படி 108 வரிகளில் இந்த தமிழ் எழுத்துக்கள் எந்த 247 எழுத்துக்களில் எந்த எழுத்து தொடக்க எழுத்தாக அமையும் என்பதை பதிவு செய்தார். இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சேன்னா உனக்கு வாழ்நாள்ல சந்தோஷம், பணம் கொட்டும். எனக்கு சும்மா ஒரு 10,000 ரூபாய்க்கு தெரியுங்க, எந்த கேட்டாலும் சொல்ல பண்ண முடியும். இது வரைக்கும் 800 முறை விமானம் ஏறுவீங்க. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்க முடிந்த ஒரு தனி மனிதனால் இது சாதிக்க முடியும் என்றால் நீங்க எவ்வளவு சாதிக்கணும்? படிப்பது மாதிரி சுகம் எதுவும் இல்லை. இப்ப உங்களோட மூளை வலது பக்கம் மூளையும் இடது பக்கம் மூளையும் சம பங்குல வேலை செய்யணும். இந்த சம பங்குல வேலை செய்யறதுக்கு ஒரு சூத்திரம் வச்சிருக்கேன். சம பங்குல வேலை செய்யணும்னா ஆக்சிஜன் ஏற்றம் உடம்புக்குள்ள நடக்கணும். ஒரு கடினமான பாடத்தை நீ படிக்க போறியா? நான் சொல்றதை சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 26 27 28 29 20 21 18 19 16 17 18 15 16 17 18 19 8 7 6 5 4 3 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 19 15 14 15 16 13 12 19 10 9 8 7 6 5 4 3 2 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3 2 1 சொல்ல முடியுமா? இடப்பக்கம் சம பங்குல வேலை செய்யணும். என் பிள்ளை 3 பிள்ளைகளும் கோல்டு மெடலிஸ்ட். 3 பேர் சொல்லி கொடுத்தாச்சு. என்ன படிச்சுக்க? என் மூத்த பொண்ணு பிசிக்ஸ் 2 11 12 புத்தகம் அத்துப்படி 11 12 எந்த பக்கத்தை கேட்டாலும் சொல்லுவோம். இந்த தமிழ் மொழியை பற்றி 8 மணி நேரம் தொடர்ந்து பேசலாம். மொழிசியஸ்ல பேசலாம். இந்த இயற்கையை முழுதாக தமிழ் படுத்தியிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்தை முழுமைக்கும் தமிழ் படுத்தியிருக்காங்க. அதுவும் இந்த அமெரிக்க தமிழ் துறைக்கும் தொடர்பு இருக்கு. படிப்பது மாதிரி எழுதில்லை. யாராவது கொத்தனார் வேலை செய்யறவங்க பேரண்ட போய் கேட்டுப்பாரு. ஏதாவது மனித கம்பெனிக்கு 12 மணி நேரம் வேலை செய்கின்ற உன் தந்தை தாயை கேட்டுப்பாரு எவ்வளவு கடினம் என்றது. இந்த படிப்பது மாதிரி எளிதான விஷயத்திற்கு இந்த அரசு உங்களை முன்னெடுத்திருக்கிறது. மேல இருந்து சொல்லணும், கீழே இருந்து சொல்லணும். இப்ப எல்லாம் சொன்னா வலது பக்கம் மூளை நிரந்தர பதிவு புரியுது. யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட தெரியும்? மொத்தமே 10 பேர் நிறைய பேர் இருக்கீங்களா? கைதட்டுங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் கை தூக்காரவங்க கைதட்டுங்க. யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியும்? நீச்சல் ஒரு 10 பேருக்கு தெரியும். மகிழ்ச்சி கைதட்டுங்க அவங்களுக்கும். ஏன்னா இந்த சைக்கிள் ஓட்டுவதும் நீச்சலும் வாழ்நாள மறக்காது. கண்டுமா யாராவது கணக்கு தள்ளி விடுறான். சரி நீச்சல் தெரிஞ்சு வந்து சொல்றாங்க இல்லையா? ஏன் அப்படி? இது தன்னோட வலது பக்க மூலையில பதிவு செய்திருக்கிறது. வலது பக்க மூலையில பதிவு செய்திருக்கிறது. வலது பக்க மூலையில் பதிவு செய்வது என்றைக்கும் அடக்க முடியாது. அப்ப அவங்க பேர் என்ன? புவனேஸ்வரி. அதுக்கு கைது பண்ணுங்க. சத்தமா சொல்லுவாங்கம்மா. என் குரு ஜெயச்சந்திரன். என் குரு ஜெயச்சந்திரன். முன்னாடி இருக்க குரு மட்டும் வச்சுக்கிறோம். ஐயா பேர் என்ன? சதாசிவம். வாங்க கைதட்டுங்க. முன்னாடி இருக்க 2 இடத்த மட்டும் வச்சாச்சு. இப்ப ஐயா வர்றாரு. வாங்க குரு அப்படின்னு கூப்பிடுறாரு. தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஒருத்தர் வரேன். என்ன வாங்க ஜீவன் சொல்லுவானா? வாங்க ஜீவன் வாங்க. ஜீவாரின்னு என்ன
குரு. யாராவது சொல்ல முடியுமா? என் மொழி மட்டும்தான் என்ன எழுதுகிறதோ அதை அப்படியே சொல்லும். என்ன எழுதுகிறதோ அதை அப்படியே பதிவு செய்யும். நாங்க செய்யலாம் அப்படின்னு யாரும் சொல்லல. இதுக்கு ஒரு டிக்ஷனரி வேணும். இதுக்கு எந்த பொருளும் வேணும். ஒருத்தனை பகப்பானே கிருஷ்ணா கிருஷ்ணா கேள்விகள் தரப்படும், தத்தங்கள் திறக்கப்படும். இறைவனிடம் கண்ணியம் இருந்தால் அவன் இல்லை என்று சொல்லுவது. இந்த மதங்களிலே வேறுபாடு கிடையாது. மனித மதங்களில் தான் வேறுபாடு. இறைவனும் காதலும் இயற்கையின் மீது ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் பாதி. பாவின் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தார். நமக்கு நீங்க மிகப்பெரிய உலகம் முழுவதும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கியா? உலகம் முழுவதுமான ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துல ஆட்டு சந்தை இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துல ஆட்டு சந்தை இருக்கு. பல்லடத்துல கோழி சந்தை இருக்கு. பல்லடத்துல கோழி சந்தை இருக்கு. நாமக்கல்ல முட்டை சந்தை இருக்கு. பல்லடத்தில் வருகின்ற கோழியும் முட்டை நாமக்கல்லில் வருகின்ற எந்த முட்டையும் வச்சு படிக்கிறார். ஒட்டஞ்சத்திரத்தில் வருகின்ற எந்த ஆடும் குட்டி போடும். இது முழுக்க முழுக்க கறிக்காக மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். சுமலட்சுமின்னு ஒரு பொண்ணு 2006 நான் அப்ப ஒரு பேப்பர்ல செய்தித்தாள் படிச்சேன். பெரியகுளம் வேளாண்மை கல்லூரியில் இந்த சுமலட்சுமி என்கின்ற மாணவி பலாப்பழத்தில் விதையில்லாத பலாப்பழத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இங்க நேர கார் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு காசு வந்து எப்ப தயவு செய்து வெளியிடாத, இந்த ஒரு பழமாவது நிக்கட்டும், இந்த ஒரு பழமாவது அந்த விதை பாதிப்புல இருந்து நிக்கட்டும். நீங்க எல்லா பழங்களும் விதையில்லாத பழங்கள் தான். எந்த பழத்திலும் விதை கிடையாது. ஆனா ஒவ்வொரு பேரண்ட்டும் தன் பொண்ணு பையனு கல்யாணம் முடிச்ச 10வது மாசம் பிள்ளை பிறகு நினைக்கிறேன். எப்படி பெற முடியும் தெரியும். இந்த சந்தை எப்படி இருக்கிறது? நீங்கள் எதை நோக்கியான பயணத்தில் இருக்கிறீர்கள்? நல்லா யோசிக்கணும். கடைக்கு போனா சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ் மாதுளை, சீட்லெஸ் ஆரஞ்சு. எங்க போனாலும் நீ சாப்பிட எந்த உணவிலும் இனப்பெருக்கத்தை தோன்றுவதற்கான எந்த பொருளும் உற்பத்தி செய்யப்படவில்லை. எச்சரிக்கையாக உணவு உண்ண வேண்டும். எல்லா வீதியிலும் துரித உணவு உள்ளது. சிக்கன் 65 யாருக்கா விளக்கம் தெரியுமா? யாருக்கா விளக்கம் தெரியுமா? விளக்கம் தெரிஞ்சா 500 ரூபாய் பரிசு. சிக்கன் 65 500 ரூபாய் பரிசு. யாருக்கா தெரியுமா? யார் பெரியவங்க சொல்றாங்க, யார் வேணாலும் சொல்லலாம். சிக்கன் 65 கோழி 65 என்ன கோழி 65 யாருக்குமே தெரியல. என்னன்னா என்ன அது 90 நாட்களில் 90 நாள்ல கோழி பரிசானது. பல்லடத்தில் 65 நாள்ல கோழியை உற்பத்தி செய்து விற்பனைக்கு அனுப்பினார்கள். இது 64 உடைய கோழி எளிதாக தின்னலாம். நீ வீட்டில் வளர்க்கிற கோழி கறியை தின்னு பார்க்கலாம். அவ்வளவு வெளியே தின்ன முடியுமா? எவ்வளவு உரம், எவ்வளவு வீரியம், எதை வேண்டுமானாலும் அது தின்னும். இந்த கோழி ஒரு அடி கூட நடக்காது. நீ வாங்கி தின்ற அத்தனை கோழியும் ஒரு அடி கூட நடக்காது. ஒரு அடி கூட நடப்பதற்கான இடமும் கிடையாது. இடமும் இல்லை. அது வாழ்நாளிலே ஒரு அடி என்பதே அதற்கு தெரியாது. இந்த காலை தூக்கி வைக்கணும் என்பது கூட தெரியாது. தயவு செய்து சிக்கன் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு எனக்கு மனமில்லை. சிக்கன் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். முட்டை எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் எதுவுமே சாப்பிடுறது இல்லை. வெளிநாடு போனால் வேற வழியே இல்லைன்னு முட்டையும் மீன் மட்டும் சாப்பிடுறேன். மீனும் இப்ப உற்பத்தி பொருளா மாறிடுச்சு. மீன் உருவாக்கக்கூடிய வல்லமை வந்துவிட்டது. பெரிய பெரிய பிளவங்காய் எல்லாம் தொங்குவதே இல்லை. எங்க இருக்குன்னே தெரியல.
நம்முடைய தமிழ் காய்கள் எங்க இருக்குன்னு தெரியல. விலக்கெல்லாம் விலை விலை உச்சபட்சமா போயிடுச்சு. விலை உச்சபட்சமா போயிடுச்சு. மருந்தல் வேண்டாம் யாக்கைக்கு அருமையான அற்று போற்றி முன். இந்த வல்லமை வாய்ந்த சமூகம் மருந்துக்கு போகவே வேண்டாம்னு பதிவு செய்தார். தன்னூர் தற்கருக்கு தாம் பிரிந்து ஊர் உண்பான் எங்கேனாலும் அருள். யோசிச்சு பாருங்க. இந்த தசையை வளர்க்க வேண்டி இன்னொரு தசையை உண்டு வாழ்கின்றவனின் உடம்பிலே எப்படியடா அருள் வரும்? அருள்னா பிரகாசம். அருள்னா இந்த சாமியார் இல்லை. சனோடி சங்கர சனோ சனோ ராதே கோபாலா இங்க வந்தாலும் சாமியார் எதுக்கு தேவைப்படுங்களா ஒன்றாக தெரியல. சடத்தனம் மடத்தனம் மூடத்தனம் பெரிய போச்சு. எந்த பார்த்தாலும் எல்லா ஊர்லயும் கோயில், எல்லா ஊர்லயும் மேய்ச்சல், எல்லா ஊர்லயும் தீபதி திருவிழா, எல்லா ஊர்லயும் காவடி. இது எப்படி கடப்பாடு செய்வது? பயமாக இருக்கிறது. எதிர்காலம் குறித்து கவனமாக இருங்கள். ஏனென்றால் அங்குதான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். குர்ஆன்ல ஒரு மிகப்பெரிய வசனம் இருக்கிறது. குர்ஆன்ல ஒரு மிகப்பெரிய வசனம் இருக்கிறது. உன்னை தொழவைக்கு முன் நீ தொழுது பாவ மன்னிப்பு தேடிப்போம். உன்னை தொழவைக்கு முன் நீ தொழுது பாவ மன்னிப்பு தேடி. இப்படி எதை புரட்டினாலும் இந்த மாதிரியான மக்களை தயார்படுத்துவதும் அதை மிகச்சிறந்த ஒன்றறிவது உற்றறிவு. ஆறறிவு என்ன தெரியுமா? ஆறறிவு என்ன தெரியுமா? ஒன்றறிவதுவே உற்றறிவு. இரண்டறிவதுவே அதனோடு நாளே. மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே. நான்கறிவதுவே அதனோடு கண்ணே. ஐந்தறிவதுவே அதனோடு செவியே. ஆறறிவதுவே அதனோடு மனமே. ஆறறிவு உடையவன் மனிதன். ஒன்றாவது அறிவு நிலத்திற்கு மட்டும் சொந்தமான அறிவு. இந்த நிலத்தை தாங்கி இருக்கின்ற செடி கொடி அத்தனையும் ஒரு அறிவுக்கு சொந்தம். செடிட்டு போய் செடியை நீ பழுத்துனா பழுக்கும், செடியை வளர்ந்துருன்னா வளரும். உன் உடம்புல எப்படி நிலத்துல செடி வளருதோ அதே மாதிரி உன் உடம்புல முடி வளரும். இந்த முடிக்கு ஒரு அறிவு இருக்கு. முடிக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்குன்னு சொல்றாங்க யாரு? அறிவு இருக்கா இல்லையா முடிக்கு? அறிவு இல்லைன்னா போய் டெஸ்ட் பண்ணி டிவியை பார்த்து ஆன் பண்ணி நிப்பாட்டி கையை நீட்டி முடி எந்திரிச்சு நிற்கும். ஒரு அலர்ஜி இருக்குன்னு தெரியும். உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற போது இந்த முடி எந்திரிச்சு நிற்குமா இல்லையா? ஓரறிவுக்கு சொந்தமான இரண்டறிவதுவே அதனோடு நாவே. மண்ணுக்கு வாயிருக்கு உடம்பு இருக்கும். வாயிருக்கும் உடம்பு இருக்கும். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மண்ணுக்குள்ள வாழும். மூன்றறிவதுவே அதனோட மூக்கு. உடம்பு இருக்கணும், வாய் இருக்கணும், சுவாசத்தை மூக்கு இருக்கணும். நான்கறிவதுவே அதனோடு கண்ணு. உடம்பு இருக்கணும், வாய் இருக்கணும், மூக்கு இருக்கணும், கண் இருக்கணும். ஐந்தறிவதுவே அதனோடு செவியே. விலங்குகள்லாம் வந்திருக்கு. யோசிக்க மட்டும் செய்யாது, அதை மனத்திற்குள் வைத்தார்கள். திருமணத்திலே பச்சைக்கு கீழடியோ உன் நாட்டுக்கு மேலடியோ பச்சைப்பொருளையோ கதம் அறிந்தவர் யாரு? பச்சைக்கு கீழே உள்நாட்டுக்கு மேலே பச்சைப்பொருளின் நிறை பொருள் என்ன? இந்த மனத்திற்கு எங்கெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது எல்லாமே இருக்கு. சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 14 கிணறு இது எல்லாமே உனக்கு மட்டும்தான் சொல்றோம். உன்னை வளர்த்திருப்பதற்காக மட்டுமே இந்த கடப்பாடுடைய தமிழ் மூலப்பொருள்கள் பறந்து விரிந்து கிடக்கின்றன. இவர்களெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன், அதை நீங்க திரும்பி சொல்லணும். சொல்லலாமா? சொல்லுங்க. எல்லாரும் மகளிர் கலைக்கல்லூரி, எல்லாஜி அரசு மகளிர் கலைக்கல்லூரி, எல்லாஜி அரசு கலைக்கல்லூரி, எங்கள் கல்லூரி, எங்கள் கல்லூரி, எங்கள் கல்லூரி, எங்கள் கல்லூரி, இந்த கல்லூரியால் எங்கள்
சிறப்பையும் கொடுப்பேன். இதுகாரம் கேட்ட உங்கள் காதுகள் நீடு வாழ்க, வாழ்க, வளர்க, உயர்க, இறங்க, அழிக, ஒழிக.